வணக்கம். ஈரோட்டில் விஜய் ஒரு பொதுக்கூட்டம் போட்டார்ல, அதில் செங்கோட்டையன் பேசின ஒரு பேச்சு இருக்குல்ல, புரட்சித் தலைவருக்கு அப்புறம் புரட்சி தளபதி விஜய் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீதியில் பேசினார். புரட்சி தலைவர், புரட்சி தளபதி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. இது கண்டிப்பாக அதிமுக ரொம்ப அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான். அது இல்லாமல் எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களெல்லாம் யாருமே உரிமை கொண்டாட முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு விஜய் வேற பேசியிருந்தார். இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஏடிஎம்கேலேருந்து ஒரு எதிர்ப்பு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது. காரணம் என்னன்னா, அவங்க அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி அன்னைக்கு எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொந்தம் கொண்டாடினாங்க. அது இல்லாமல் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தீய சக்தி அப்படின்னா அது சொன்னது புரட்சித் தலைவர். நாங்கள் தானே அதுக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள்லாம் உரிமை கொண்டாட முடியுமா? இப்போ எம்ஜிஆர் படத்துக்கும் ஜெயலலிதா படத்துக்கும் உரிமை கொண்டாடினீங்க. அதிமுக அப்படின்னு கட்சி பேர் வச்சுருந்தா அதுக்கு உரிமை கொண்டாடலாம். இல்லை இது எங்கள் கட்சி பேர் அப்படின்னு சொல்லலாம். தாவேகான் தானே வச்சுருக்கிறாரு. தலைவரை யார் வேணாலும் வச்சுக்கலாமே. எம்ஜிஆரை கேப்டன் வச்சுருக்கலையா? அதே போல் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் தீய சக்தின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொன்னார்ல, தூய சக்தி தாங்க அப்படின்னு சொன்னார்ல, என்ன நீ தூய்மையான கட்சி நடத்துகிற அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் தென்கனிக்கோட்டையில் கேபி முனுசாமி பேச ஆரம்பிச்சிட்டார். பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டார். அரசியலில் ஒரு அநாகரிகம் அப்படின்னா அது கேபி முனுசாமி தான். ஒருமையில் பேசுறது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இது வரைக்குமே விஜய் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. விஜய் ஏன் விமர்சனம் பண்ண வேணாம் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க பாஜக அப்படின்னு நினச்சாங்க. எடப்பாடி பழனிசாமிக்குமே அமித்ஷாவுக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் தாவேகாவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க, ஏதாவது மிரட்டி உருட்டி கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும்? எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரு. இப்போ வேற யாருமே தாவேகாவை வச்சு பேசுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. கேபி முனுசாமியை விட்டால் வேற யாருமே பேச மாட்டேறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக. ஜெயக்குமார் பேசினவர் தான், ஆனால் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறாரு அவரும். அதனால பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக பேசலை. இப்போ கேபி முனுசாமி இன்னைக்கு விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது அதிமுக வட்டாரத்தில் கூட கொஞ்சம் பரபரப்பாக தான் பார்க்கப்படுது. எப்படி நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க? திடீர்னு தாவேகோட நம்ம கூட்டணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சுன்னா எப்படி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எப்படி கேபி முனுசாமியை வச்சு நீங்கள் விஜய் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை பண்ணி தான் ஒன்றும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி கேபி முனுசாமி பேசியிருக்காரு. பேசினவர் ஒருமையில் பேசுகிறாரு. அதுதான் ஏற்றுக்கவே முடியாது. ஒருமையில் பேசுகிறது அரசியல் அநாகரிகம் கிடையாது. அவருடைய அரசியல் அனுபவம், அரசியல் அவர் என்ன மாதிரி அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த விஷயங்கள் தான். நீ எப்படி தூய்மையான ஆட்சி அப்படின்னு சொல்கிற? தூய்மையான கட்சின்னு நீ எப்படி சொல்கிற? இன்னும் ஆட்சிக்கே வரலையே. நீ வெறும் உன்னுடைய நடவடிக்கையை வச்சு நீ தூய்மையான ஆட்சி கொடுப்ப அப்படின்னு எப்படி மக்கள் நம்புவாங்க? தீய சக்தி திமுக தான், நாங்கள் தான் அதை எதிர்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ தீய சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா முனுசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதிமுகவும் ஊழல் கட்சி தான் அப்படிங்கிறத மறைமுகமாக அவரே சுட்டி காட்டிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னுடைய ரசிகர்களோட கட்சி ஆரம்பித்து தனித்தனியாக நீ செயல்பட்டால் பரவாயில்ல. கட்சிக்குள்ளே வேறு கட்சிகளில் இருக்கிறவங்களை எல்லாம் கொண்டாந்து சேர்க்குறீங்கள, அதுதான் என்ன அது என்ன அர்த்தம்? அது அப்படி சேர்த்தேன்னா அந்த கட்சி என்ன கட்சி? அது எப்படி தூய ஒரு கட்சியாக இருக்க முடியும்? நாஞ்சில் சமத்துவம் கொள்கை பரப்பு சொல்லலாம் கொண்டாந்து போட்டிருக்கிறிய. அதெல்லாம் அவரெல்லாம் யார், எங்கே இருந்தார், கட்சியை ஆரம்பிக்கும் போது எங்கே இருந்தார், என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பேசுகிறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கொள்கை பரப்பு சொல்லல ஆதவர்ஜுனா திட்டுறாரு. லாட்ரி டிக்கெட் விற்கிறவன் அவன் இந்தியா முழுவதும் லாட்ரி டிக்கெட் விற்கிறான். ஆன்லைனில் லாட்ரி டிக்கெட் விற்றுக்கிட்டு கிடக்குறானுங்க. அவன் எங்கே இருந்தான் அப்படின்னு பேசுகிறாரு. அவன் இவன் பேசுகிறாரு. சரி, வயசில் பெரிய மனுஷன், பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆள் எங்கே இருந்தார்? அம்மா இவரை கட்சியை விட்டு நிப்பாட்டி இருந்துச்சு, கட்சிக்குள்ளே இல்லை. ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடத்தும் போது அங்கே வந்தார். ஓபிஎஸ்ட்டை ஒன்றும் செயல்படுக்காது, தேராது, ஓபிஎஸ் மூலமாக நம்ம எதுவும் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போனார். போன பிறகு அவருக்கு எடப்பாடி பழனிசாமி பிடிச்சிருந்துச்சு. நல்லா வசதியாக வச்சிருக்கிறாரு, நம்ம கேட்கும் போதெல்லாம் காசு தராரு. அது இல்லாமல் திமுகவோட நம்ம ரகசியமாக ஒரு கூட்டணி வச்சுருந்தா கூட அதை பெருசாக கண்டுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால நம்ம எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேறு இருந்தார். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நல்லா சம்பாதிச்சோம். ஏன் நம்ம ஓபிஎஸோடு இருக்கிறதோட ஓபிஎஸ் யாரை நம்பினாலும் ஓபிஎஸ் பெருசாக யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார். அதனால் பார்த்திங்கன்னா அவர் பெருசாக கண்டுக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எடப்பாடி பழனிசாமி சைடு போயிட்டார். அதனால் இவர் யோகியதை பற்றி யார் எந்த கட்சியில் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இவர் பேசக்கூடாது. இவர் பேசுகிறதுக்கு இவருக்கு கேபி முனுசாமிக்கு எந்த யோகியதையுமே கிடையாது.
அங்கே வந்து ஆதவ அர்ஜுனா வந்து லாட்டரி டிக்கெட் விற்றவன், இந்தியா லாட்டரி டிக்கெட் அவராக விற்கிறாரு, அவங்க மாமனார் விற்கிறாரு. அது ஆன்லைன் லாட்டரி டிக்கெட் எல்லாமே விற்கிறாரு, இருந்துட்டு போகிறாரு. திமுகவில் வந்து இருந்தார். சரி, திமுகவில் தான் இருந்தார், எல்லாத்துக்கும் தான் தெரியுமே. அவர் ஒரு எம்பி சீட்டு கேட்டார், திமுக கொடுக்கல. அதனால வந்து அவர் என்ன செஞ்சார், அங்கேருந்து ஜம்ப் ஆகி விசிஆருக்கு வந்தார். விசிஆலும் இருந்தார். அவர் வந்து நல்ல பதவியில் தான் இருந்தார். என்ன பண்ண முடியும்? கடுமையாக எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும், திமுக கொடுக்கணும், கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டார். திருமாவளவன் உயர்த்தி தான் பேசினார், எங்கேயுமே தாழ்த்தி பேசலையே. அது ஒரிஜினா இங்கே வந்து சேர்ந்தாரு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்குள்ளே இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறனால அவர் வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவர் இருந்தார். கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம அங்கே வந்து திமுக விமர்சனம் பண்ணுறது தப்பு அப்படிங்கிறனால தான் திருமாவளவன் சஸ்பெண்ட் பண்ணார். அவர் அங்கேருந்து வெளியே வந்தார். அதுக்காக அவர் அரசியல் எந்த கட்சியோடையும் கூட்டணி சேர முடியாது, சேரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் சேருவார், கண்டிப்பாக சேர்ந்தார். அவர் வந்து இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்கிறார். அவரெல்லாம் ஒரு நல்ல இதில் தான் இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாதிரி வருமா? ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, அந்த விவசாயி வந்து ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்து இன்னைக்கு கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து அவர் கடினமான உழைப்பை கொடுத்துருக்கிறாரு. அதிமுக தொண்டர்கள்லாம் அவரை ஏற்றிருக்காங்க அப்படின்னு அவர் பேசுறது எங்கேயாவது லாஜிக்காக இருக்கா? லாஜிக்காக அதை நம்ப முடியுதா? ஏற்றுக்க முடியுதா? எப்படி ஏற்றுக்க முடியும்? சிரிப்பு தான் வருது. அவர் வந்து பொதுச் செயலாளராக எப்படி ஆனார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் மக்களால், அதிமுக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் ஆனாரா? அதெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இப்படி வந்து பேசுகிறீங்க? கொஞ்சம் கூட கேபி முனுசாமி வெக்கமே இல்லாமல் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் வந்து செங்கோட்டையன் அங்கே போனோடனே அங்கிட்டு கொங்கு பெல்ட் எல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாவேக்கா வந்து ஒரு கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாங்க. திமுக கொடுக்குறாங்களோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. 53 ஆண்டு காலம் எந்த கட்சியில் அவருக்கு வந்து பதவி சுகத்தை அனுபவிச்சாரு அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன கட்சியை விட்டு போறேன்னா சொன்னாரு. அதிமுக பலகீனமாக இருக்க தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். அம்மாவுக்கு அப்புறமா அதிமுக வழி நடத்துறதுக்கு ஒரு சரியான நபர் இல்லை. எடப்பாடி பழனிசாமி சரியான நபராக இருப்பார் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நம்ம எல்லாருமே கையில் கொடுத்தா அவருடைய ஆணவம், அதிகாரம், பதவி சுகம் இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியை நாசம் பண்ணிக்கிட்டே போயிருக்காரு. தொடர்ந்து தோல்வியை கொடுக்குறோம். தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத என்னைக்காவது ஒரு நாள் அவர் உட்காந்து யோசிச்சிருப்பாரா? அதையும் யோசிக்க மாட்டேங்கிறாரு. தோல்விக்கான காரணத்தையும் யோசிக்க மாட்டேங்கிறாரு. தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், முக்கியமான மூத்த நிர்வாகிகள், சீனியர்கள் போய் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. நான் தான் பொதுச் செயலாளர், நான் எடுக்கிறது தான் முடிவு, அதை கட்டுப்பட்டு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்க மாட்டேங்கிறார். செங்கோட்டையன் அதை தான் சொன்னார். அதுவும் பொதுவெளியில் சொன்னார். பொதுவெளியில் சொல்லி ஒரு 10 நாள் 15 நாள் டைம் கொடுத்தார், கெடு கொடுத்தாரு. இதுவும் பாஜக சொன்ன வேலை தான், பாஜக கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் தான். அதனால பாஜக நமக்கு பின்னாடி சப்போர்ட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து பாஜக பேக்கப் கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து என்ன நினச்சாங்க, அவர் கட்சி பதவியை பறிச்சாங்க, அப்புறமா கட்சி உறுப்பினர் பதவியிலேருந்து பிரிக்கிறாங்க. அவரும் பாஜகட்ட பேசி பார்த்தாரு, அவங்களும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு, ஓபிஎஸ் போல் கெஞ்சிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, பாஜக மேல் எடுத்துலாம் கெஞ்ச முடியாது. ஒரே டயத்தில் 2 பேத்துக்குமே ஒரு அடி கொடுக்கணும் அப்படின்னம்னா தாவிக தான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார். திமுக கூட செங்கோட்டையன்ட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க. அதெல்லாம் விட்டுருவோம். இப்போ முனுசாமி பேசினது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமே. என்னன்னா, நீ எங்கே இருந்த, எத்தனை 53 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்த, கட்சியில் இருந்த, பதவியில் இருந்த, சுகத்தில் இருந்த, எவ்வளோ சொத்துக்களை இந்த கட்சியிலேருந்து வாங்கி குவிச்ச அப்படின்லாம் கேட்டிருக்காரு. நீ வாங்கி குவிக்கலப்பா, நீ ரொம்ப ஏழை வீட்டில், குடிசை வீட்டில் கஞ்சி, பழைய கஞ்சி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கியா மண்பானையில் அப்படிங்கிற கேள்வி தானே வரும். எல்லா கட்சியிலையும் நீ போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கூட இருந்துக்கிட்டு செங்கோட்டையனை பேசுறதுக்கு என்ன உனக்கு அருகதை இருக்குது கேபி முனுசாமி அப்படிங்கிற கேள்வியை அதிமுக தொண்டர்கள் வைக்கிறாங்க. கேபி முனுசாமி வேணா இந்த தடவை கிருஷ்ணகிரி, தருமபுரியில் கூட அவர் ஆதரிக்கிற நபர்கள் எல்லாருமே தோக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம், அதெல்லாம் ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்திலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் சம்பாரிச்சுட்டு எவ்வளோ பெரிய காலேஜெலாம் வச்சிருக்கிற, எவ்வளோ பெரிய இடம்லாம் வச்சிருக்கிற, நீ எப்படி வந்து பொதுச் செயலாளருக்கு வந்து நீ கெடு வைக்கலாம்? பொதுவெளியில் கெடு வச்சா தலைமை வந்து துண்டாயிராதா? தலைமை வந்து பார்த்தவங்க கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. நீ வா அப்படின்லாம் செங்கோட்டையனை பேசுகிறாரு. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்னே தெரியல. இவர் வந்து இப்படி தான், இவருடைய யோகியதை இப்படி தான், இவருடைய விமர்சனம் இப்படி தான் இருக்கும்.
அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் கட்சியிலேருந்து அவரை தூக்கி விட்டோம். அவரெல்லாம் தூக்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க. உங்கள் கட்சியிலே உழைச்சி உங்கள் கட்சிக்காக உழைச்சி செயல்படக்கூடிய தலைவர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுருக்கீங்களா? தலைமை பதவியில் வச்சுருக்கியா? அப்படி இப்படின்னு விஜய் நீ வான்னு பேசுகிறாரு. பிடிக்கல, பயம் வந்துருச்சு. இப்போ தாவேக கூட்டணிக்குள்ளே வராது, அதிமுக கூட்டணிக்குள்ளே வராது. கண்டிப்பாக நம்மளை வந்து 2026 திரும்பவும் ஆட்சியில் உட்கார விட மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி. புரிஞ்சிருச்சு. அட்டாக் பண்ணி பேசினா அமைதியாகிடுவாங்களா? பதிலடி கொடுப்பாங்க. இன்னைக்கு பிளிக்ஸ் ஜெனரல் ரெட்ஃபிக்ஸ் அவர் போய் வந்து விஜய் முன்னிலையில் தாவேக்களை இணைஞ்சிருக்காரு. இது விஜய் பண்ணுற தப்பு, மிகப்பெரிய ஒரு தப்பு. அவருக்கு இப்போ ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது விஜய்க்கு. பிளிக்ஸ் ஜெரால்டுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன்னா அவருடைய நண்பர் சவுக்கு சங்கரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் மிரட்டி காசு வசூல் பண்ணுறாங்க, வீடியோ போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சம்மந்தமாக தான் திமுக வந்து கைது பண்ணியிருக்கு. ஏற்கனவே பிளிக்ஸ் ஜெரால்டு அந்த மாதிரி தான் கைது பண்ணாங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா பிளிக்ஸ் ஜெரால்டுக்கு திரும்பவும் திமுக தம்மையில் ஒரு தாவிடுவாங்களோ பாஞ்சிடுவாங்களோ, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்புக்காக தாவேகா சைடு வந்திருக்காரு. பிளிக்ஸ் ஜெரால்டெல்லாம் சேர்க்கிறது தப்பு, விஜய் சேர்க்கிறது தப்பு. ஏற்கனவே வந்து விஜய் கட்சியை ஒரு மதம் சார்ந்த கட்சியை, கிறிஸ்துவ கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமான பதவியில் அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்காரு. பிளிக்ஸ் ஜெரால்டை ஊடக பிரிவில் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். பிளிக்ஸ் ஜெரால்டுனால ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. அவர் சம்பாதிக்க தான் பார்ப்பார், சம்பாதிப்பார். அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும், ஆதரவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சு தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறார். கட்சியை வளர்க்குறதுக்காகவோ கட்சியை செயல்படுத்துறதுக்காகவோ பிளிக்ஸ் ஜெரால்டு தாவேக்கால சேரலை. புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் விஜய் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரும். எதிர்காலத்தில் வந்து இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆதவ் அர்ஜுனா, அதே போல் வந்து செங்கோட்டையன், இவங்களையெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக வந்து கேபி முனுசாமி பேசியிருக்கிறாரு. இப்படி பேசுகிறதா பார்த்தா பயமாக இருக்குது அவருக்கு அப்படிங்கிறது தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. ஒருவேளை அவரே கேபி முனுசாமியே தாவேகா சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா தாவேகா வந்து தான் சைடு கவனத்தை திருப்பி டக்குன்னு போய் ஐயா நான் தான் ஏன் பேசினேன், மன்னிச்சிக்கங்க, எல்லாமே மன்னிச்சிக்கங்க, அது வந்து எடப்பாடி பழனிசாமி செயல்பட எனக்கு பிடிக்கல, அதனால் வந்து அப்படி பேசிட்டு டக்காரன்னு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன், அவ்வளோதான் மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி டமான்னு விஜய் காலடியில் விழுந்து விஜய் போல ஒரு தலைவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேபி முனுசாமி தாவேகால சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். அந்த அளவுக்கு தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேபி முனுசாமியோட பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.